அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. என் தலைவன் இப்படி ஸ்டைலா சிகரெட் பிடிப்பான், என் தலைவன் இப்படி ஸ்டைலா ஏதாவது ஒரு போதை பழக்கத்தை அதை ஒரு ஸ்டைலா ஒன்று செஞ்சு காட்டுவான், அல்லது என் தலைவன் இப்படி ஸ்டைலா குடிப்பான், குடிச்சிட்டு அப்படி துப்புவான் அப்படிங்கிற அதை பார்த்து கெட்டு போற இந்த மண்ணுடைய இந்த இளைய தலைமுறை இருக்குல்ல, இது கெடும் அல்லது கெட்டுக்கிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியாமலாம் இருக்க. தலைவனாக அல்லது நடிகனாக அல்லது நாயகனாக இருக்கிறவன் இவனுக்கு கல்யாணம் பண்ணி இவன் புள்ள இருக்கும். இவன் புள்ள, அப்பா நான் உன்ன மாதிரி சிகரெட் பிடிக்கிறேன்ப்பா, அப்பா நான் உன்ன மாதிரி கஞ்சா அடிக்கிறப்பா, அப்பா உன்ன மாதிரி நான் ஸ்டைல தண்ணி அடிக்கிறப்பா அப்படின்னு உன் முன்னாடி குடிச்சு காட்டினா உனக்கு எப்படி இருக்கும்? அப்ப இதை எவையெல்லாம் செய்யறானோ அவன் படைப்பாளியாக இருந்தாலும் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் நீங்க ஆண்டதுக்கோ அல்ல படைப்பு செஞ்சு நீ பெரிய டைரக்டர்னு சொல்றதுக்கோ நடிகனா நீ பெரிய கதாநாயகன் சொல்றதுக்கோ கண்ணாடியை பார்த்து ஒரு தடவை உன் மூஞ்சில துப்பிக்கேங்கிறது தான் ஒரு படைப்பாளியாகவும் நான் சொல்றது. சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது நடவடிக்கையை தொடர்ந்து கஞ்சா அவர் வீட்டில் வந்து அளவுக்கு அதிகமாக வைத்திருந்தார். கஞ்சா வைத்திருந்தது குற்றம் இல்லைன்றது மாதிரி இப்போ அளவுக்கு அதிகமாக வைத்திருந்ததுனால அது ஒரு கைது நடவடிக்கை, அவர் மேலே ஒரு வழக்கு பாய்ந்திருக்கு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அரசு அதிகாரத்துக்கு எதிராக கேள்வி கேட்கறது ஒரு குற்றமா? பெண்ணை பற்றி எவன் தவறாக பேசினாலும் அவன் தண்டனைக்குரியவன். நான் சொல்றது சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, யாரு தவறாக பேசினாலும் இன்னொரு மனிதன் தவறாக பேசினாலே தவறு. பெண்களை பேசினால் இழிவாக பேசினால் அவன் எவனாக இருந்தாலும் தண்டனைக்குரியவன். சவுக்கு சங்கர் தன்னுடைய உடல் மொழி, சமீப காலமாக தன்னுடைய உடல் மொழி, பேச்சு, அவருடைய கருத்தியல், அவருடைய செயல்பாடு எல்லாமே தன்னை வளர்த்துக்கிறதுல இருந்தது, தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறதுல இருந்தது. இது நான் சொன்னாலும் சொல்லனாலும் தெரியும், அல்லது தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறது தான். ஃபெலிக்ஸை கைது பண்ணிவிட்டாங்களே, அவர் ஒரு ஊடகவியலாளர் தான், அவர் கேள்வி தானே கேட்டார். அங்கே என்ன சொல்லப்படுது? நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருந்தா சரி. போலீஸ்காரவங்களை எதிர்த்து பேசினார், அதனால் போலீஸ்காரவங்க அவங்க இன்னைக்கு கைது பண்ணி அவரை கடுமையாக தாக்குறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இது அரசாங்கத்திலிருந்து சிலர் இந்த தரவுகள்லாம் கொடுத்து தான் அவர் பேச வச்சது. அதுல காவல்துறை அதிகாரியும் உண்டு. ஒரு அரசாங்கமே அருவருப்பான இந்த வேலையை செய்யுதுன்னா, சாராயம் விற்கிறதுங்கிற பேர்ல, ஆல்கஹால்ங்கிற பேர்ல செய்யுதுன்னா, இப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? இந்த கொள்ளைக்கார கூட்டம், இந்த கொலைகார கூட்டத்துக்கு ஆட்சியாளர்களுடைய ஆதரவு இல்லாத ஒருபோதும் இதை செய்யவே முடியாது. அரசாங்கமே சாராயம் விற்குது, சாராயம் அரசாங்கம் நேரடியா விற்கிறது சாராயம். அந்த சாராயம் குடிச்சிட்டு வர்றவன ஒரு கொலா மாதிரி வச்சுட்டு வாய ஊதுங்கிற அநாகரிகம் இருக்குல்ல, ஒரு அருவருப்பு இருக்குல்ல, இது உலகத்துல இதை விட ஒரு கோமாளித்தனம் இருக்கவே இருக்காது. ஃபெலிக்ஸ் ஒரு ஊடகவியலாளர், அவர் இப்படி கைது செய்யப்பட்டார். நீங்க இதே ஃபெலிக்ஸால உருவாக்கப்பட்ட கரிகாலனும் இவர்களோட இணைஞ்சு ஆலோசனை கொடுத்த யாரு சவுக்கு சங்கரும் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் என்ன ஒரு கட்டத்துல டார்கெட் பண்ணி எப்படியோ நாசமா போங்கன்னு போறதான்னு தெரியாத இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டையுமே விட்டுட்டும் போகாம இட்டுட்டும் போக முடியாத ஒரு மனநிலையில தான் கொமஞ்சு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தாய்மை நிலையில நிற்கிற ஒரு சிலர்ல நானும் ஒருவனாக ஓடிட்டு இருக்கேன், அல்லாடிட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன். சார் வணக்கம். கஞ்சா புழக்கம், போதைப் பொருளினுடைய கலாச்சாரம் தமிழகத்தில் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், செய்திகள்லையும் வந்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய தொடக்க புள்ளி எங்கேருந்து சார் ஆரம்பிக்குது? எதுக்காக இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, நிறைய விஷயங்கள் பள்ளிக்கூட சிறுவர்கள் பண்ணுறதை பார்க்க முடியுது சார். உங்களுக்கு இதோட யதார்த்த களம் என்னன்னு தெரியும், அதற்காக தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். நாளுக்கு நாள் பெருகுது அப்படின்னு நீங்கள் தொடங்குனீங்க. இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களும் இப்படி தான் சொல்லுது, நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு. அது கடல் போல விரிஞ்சு பறந்து அதுக்குள்ளதான் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை இருக்கு. பெரும் சதவீதம், நான் சொல்றது சின்ன சதவீதம் இல்லை, பெரும் சதவீதம். எல்லாரும் சொல்ல முடியாத ஒழிய இன்னைக்கு, அதாவது இளைய தலைமுறைன்னா முன்னாடி எல்லாம் இளைஞர்களை சொல்லுவாங்க. இளைஞர்கள் அப்படிங்கிறவெல்லாம் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரி படிக்கிறவன் தான் இளைஞர்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? 12ஆவதுக்குள்ள இருக்கிறவங்க மாணவர், 10 to 12 அது கீழே இருக்கிறவங்களே மாணவர்கள். அதில் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க 10 to 12.
ஆனா இன்னைக்கு 5ஆவதுக்கு பிறகு குறிப்பா 7ஆவதுல இருந்து தொடங்குது மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு உள்ளாகிறதுங்கிறது. மாணவர்கள்ல ஒரு சிலர் முன்னாடி எல்லாம் அவங்க என்ன இப்ப பீடி குடிக்கிறான்னுவாங்க. என்னப்பா அங்க ஒரு பார்த்தப்பா ஒரு இடத்துல சிகரெட் எல்லாம் குடிக்கிறான்ப்பான்னுவாங்க. இன்னைக்கு பீடியிலையும் சிகரெட்லையும் 7ஆவது படிக்கிற மாணவன்ல தொடங்கி இன்னைக்கு கஞ்சா மிக சர்வசாதாரணமாக தமிழ்நாடு முழுக்க. முன்னாடி வசதி படைச்ச பசங்க அவங்க வீட்டு பிள்ளைங்க கஞ்சா குடிக்குதுன்னு சொல்லுவாங்க, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு. ஆமா, இப்பெல்லாம் கார்பரேஷன் ஸ்கூல்ல இருந்து நீங்க மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இப்படி எல்லா இடத்துல இருந்தோம். இதெல்லாம் கூட அதிர்ச்சி இல்லை. இது இன்னைக்கு இன்னைக்கு மிக சாதாரணங்கிறது ஒண்ணு. இன்னைக்கு 7ஆவது படிக்கிறதுல இருந்து பெண் பிள்ளைகளும் 10ஆவது படிக்கிற பிள்ளைங்க, 12ஆவது படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரி அதாவது கல்லூரி இன்னும் சொல்ல போனா ஹாஸ்டல். இதுல ஒரு கல்லூரி ஹாஸ்டல் சமீபத்துல ரைடு விட்ட போது அந்த கல்லூரி நிர்வாகம் பெண்கள் விடுதியில கிட்டத்தட்ட 3/4 கிலோ கஞ்சா அப்ப நடைமுறையில் அவங்க கையிலிருந்து கைப்பற்றப்பட்டதா சொல்றாங்க. அப்ப எவ்வளவு போகும், இனி எவ்வளவு வரும். ஆக 7ஆவது படிக்கிற மாணவனும் மாணவிகளும் இன்னைக்கு கஞ்சா பழக்கம். இன்னைக்கு பள்ளி கல்லூரி பக்கத்திலேயே ஒரு சாக்லேட்டு போல ஒரு போதைப் பொருள் வந்துருச்சுன்றாங்க. நீங்க சரி, சாராயம் இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பசங்களும் பொண்ணுங்களும் குடிச்சு இன்னைக்கு அதை டிக்டாக்ல போறதுல இருந்து இன்னைக்கு இணையதளத்துல நீங்க கூட்டமா கிராமத்துலயும் வருது, சிட்டிலையும் வருது, பார்ட்டியா கொண்டாடுறாங்க. இங்க இருந்து படிக்க போறோம்னு பாண்டிச்சேரிக்கு போய் அல்லது இங்க ஈசிஆர்ல இருக்கிற சில இடங்களை வீடுகளை வாடகைக்கு எடுத்து இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க அங்க போய் உட்காந்து கூட்டமா குடிச்சிட்டு என்ன கூத்தடிக்குதுங்கிறது எல்லாமே இன்னைக்கு. அப்ப இதெல்லாம் இந்த அவலங்கள்லாம் பேசுறதே அருவருப்பா இருக்கு. இதை யாரு தடுக்கணும்? பெற்றோர்கள் தடுக்கணும். யாரு தடுக்கணும்? காவல்துறை தடுக்கணும். யாரு தடுக்கணும்? எல்லாத்துக்கும் மேல ஒரு அரசாங்கம் தடுக்கணும். ஒரு அரசாங்கமே அருவருப்பான இந்த வேலையை செய்யுதுன்னா, சாராயம் விற்கிறதுங்கிற பேர்ல, ஆல்கஹால்ங்கிற பேர்ல செய்யுதுன்னா, இப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? கஞ்சா, அபின், கோக்கைன், பிரவுன் சுகரு, இந்த கோட்டா பெட்டமைன் இப்ப பெரிய பரபரப்பு கைதெல்லாம் நடந்து இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? யாரு தயாரிக்கிறான்? இதை யாரு அனுமதிக்கிறது? ஒரு அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல், ஒரு அரசாங்கத்தினுடைய அனுசரணை இல்லாமல், ஒரு அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு இல்லாமல், யாரு இந்த பொருள் எல்லாம் விற்கிறான்ல இந்த திருடர்கள், இந்த கொள்ளைக்கார கூட்டம், இந்த கொலைகார கூட்டத்துக்கு ஆட்சியாளர்களுடைய ஆதரவு இல்லாத ஒருபோதும் இதை செய்யவே முடியாது. அப்ப தடுக்க வேண்டிய அரசாங்கம் பல நூற்றுக்கணக்கான வித்தியாசமான போதைப் பொருட்களை அல்லது விதவிதமான போதைப் பொருட்களை விற்க அனுமதிக்கிறதுங்கிறது இது ஒரு அயோக்கியத்தனம். இது இந்தியா பூரா நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. நம்ம இந்தியா பூரா நடக்கிறத கவலைப்பட்டு நம்ம ஒன்றும் ஆக போறதில்லை. ஏன்னா அதானியோடைய துறைமுகத்திலேயே 2 முறை கண்டெய்னரா பிடிபட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான கிலோ போதைப் பொருட்களுடைய மூலப்பொருட்களும் பிடிபட்டிருக்கு. அப்ப யார் இந்திய தேசத்தை ஆள்றது? இந்திய ஒன்றியத்தை யார் ஆள்றது? அப்ப இது பிடிபட்டதுன்னா பிடிபடாதது எவ்வளவு? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக, அதுக்காக திமுக அரசு மட்டும்தான் செய்யுது, அதிமுக ஏற்கனவே இருந்தது செய்யலைங்கிறதுலாம் இல்லை. ஆனால் அதிமுக அரசை விடவும் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னும் பல்கி பெருகி இன்னைக்கு அது தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. சுய நினைவோடைய நீங்க பாருங்க, நீங்க பல மாணவர்களை நீங்க கல்லூரி போயிட்டு வரட்டும், இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும், எல்லா பிள்ளைகளையும் நான் சொல்லலை, திரும்பவும் சொல்றேன். நீங்க பாருங்க, அவங்க கண்ணை பாருங்க. எல்லாரும் குடிச்சுட்டு தடுமாறி ரோட்ல விழுந்து கிடந்தாதான் போதன்னு நினைக்கிறாங்க. இந்த போலீஸ் எல்லாம் பாவம்னு சொல்றதை விட யாரு விற்கிறாங்கன்னு போலீஸுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஆனா அரசாங்கமே சாராயம் விற்குது. சாராயம் அரசாங்கம் நேரடியா விற்கிறது சாராயம்.
அந்த சாராயம் குடிச்சிட்டு வர்றவனை ஒரு கொலா மாதிரி வச்சுட்டு வாய ஊதுங்கிற அநாகரிகம் இருக்குல்ல, ஒரு அருவருப்பு இருக்குல்ல, இது உலகத்துல இதை விட ஒரு கோமாளித்தனம் இருக்கவே இருக்காது. ஆனா நீ ஒரே ஒரு சாராயத்தை, அரசாங்கம் விற்கிற சாராயத்தை குடிச்சிட்டு வர்றவன வாயில வச்சு ஊதுன்னு சொல்றீங்க. ஆனா நூற்றுக்கணக்கான போதைப் பொருள் பயன்படுத்துறன விற்கிறது நீங்களும் வேடிக்கை பார்க்குறீங்க. அல்லது அந்த போதையோட வரான்ல, அந்த போதையோட வந்து கற்பழிக்கிறவன, அந்த போதையோட வந்து வெட்டி கொள்றவன, அந்த போதையோட வந்து கலவரம் செய்யறவன, அந்த போதையோட வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிறவன நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கும் இங்க வேற வழியே இல்லையே. அப்ப இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய குற்றவாளி, மன்னிக்க முடியாத குற்றவாளி இந்த மண்ணை ஆளுகிற அரசாங்கமா தான் இருக்கு, ஆட்சியாளர்களா தான் இருக்காங்க. நீங்க ஆந்திராவில இருந்தும் கர்நாடகத்துல இருந்தும் வருதுன்னு சொல்றாங்க. கஞ்சா எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் உலகம் பூரா இருந்து வருது. நீங்க அந்த அதை ஆந்திராவில் இப்ப என்னன்னா, இப்ப இந்த 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 நிகழ்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க போதைப் பொருள் முக்கியமா பேச போறோம்னு சொன்னதுனால மிக முக்கியமான ஒரு அதிகாரியை கேட்கும்போது, ஆந்திராவில் மன்னித்து விடப்பட்ட தீவிரவாதிகளுக்கு மறுவாழ்வு என்னன்னு தெரியல, அதுக்காக நீங்க வந்து போதைப் பொருட்களை விற்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் மூலமாக வருதுன்னு சொல்லப்படுது. இது அவர்கள் மூலமாகவும் வரப்படுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவா இருக்கலாம், எல்லா இடத்துல இருந்து வருது. முன்னாடியெல்லாம் தேனி அந்த பகுதி, மதுரை அந்த பக்கம்லாம் வந்து அந்த மலையில அழிக்கப்பட்டதாக பல ஏக்கர் நிலங்களை, கஞ்சா நிலங்களை எரிச்சு சாம்பலாக்குனதெல்லாம் சொல்லப்படுது. கர்நாடகத்துல இருந்து வருதுன்னு சொல்லு. சரி, ரைட்டு. எந்த இடத்துல தொடங்குதோ, தொடங்குற இடத்துல உங்களால அதை பிடிக்க முடியாதா? ரயில்ல வர்றது, அல்லது பேருந்துல வர்றது, அல்லது லாரியில கொண்டு வர்றது, அல்லது பைக்ல, இப்படி எத்தனையோ வகையில இதெல்லாம் உள்ள வருது. இந்த வருகிற இடம் அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் 100% தெரியும். நீங்க தமிழ்நாடு முழுக்கவே மிக முக்கியமாக உள்ள வருது இல்ல, உலகத்தின் பல பாகங்கள்ல இருந்து அல்லது கப்பல்ல இருந்து, இப்படி எல்லாமே விமானத்துல வந்தா நீங்க பிடிச்சிருங்க. பிடிச்சது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான், பிடிக்காதது எவ்வளவோ. ஏன்னா நீங்க டெல்லியில போன போது பிடிச்சதா சொல்றாங்க, அப்ப விமானத்துல போகும்போது பிடிச்சதா சொல்றாங்க. அப்ப விமானம் மூலமும் வருது, எல்லா தடங்கள்ல இருந்தும் வருது, நூற்றுக்கணக்கான ஆட்கள் கிட்ட இருந்தும் அது உள்ள வருது. அப்புறம் அது ஆயிரக்கணக்கான ஆட்களாக மாறி அது லட்சக்கணக்கானவர்கள் கிட்ட பகிர்ந்தளிக்கப்பட்டு அது இங்க எல்லா இடத்துலயும் நிறைவேறிருக்கு. இப்ப எந்த இடத்துல வருதுங்கிற அந்த நூற்றுக்கணக்கான ஊற்றுக்கண் இடம் இருக்குல்ல, இந்த இடத்தை அரசாங்கம் நினைச்சா பிடிக்க முடியும், தடுக்க முடியும், நிரந்தரமா எல்லா போதைப் பொருளையும் ஒழிக்க முடியும். அப்ப நீங்க எல்லா சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, 4000 ரூபாய்க்கு 1 கிலோ கஞ்சா வாங்கப்படுதான் வாங்குற இடத்துல. அது அப்படியே வந்து இங்க விநியோகிக்கும் போது 20,000 இருந்து 30,000 அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி விற்கப்படுதுன்னு சொல்லப்படுது. நீங்க ஒரு இடத்துல மட்டும் வச்சு விற்கிறதுங்கிறது ஒண்ணு போய், இன்னைக்கு இணையத்தின் மூலமாக, ஆன்லைன் மூலமாக அல்லது அலைபேசி மூலமாக நீங்க தட்டுனா இந்த இடம் எந்த இடம்னு நீங்க போயெல்லாம் பிடிக்க முடியாது. இந்த வியூகம்லாம் ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் காவல்துறையும் சொல்லி கொடுத்ததாகவும் இருக்கும், அல்லது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்காது. ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு வர சொன்னா நீங்க அந்த இடத்துல நீங்க போற வழியில அப்படியே கை நீட்டினா அவங்க கொடுப்போம், வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப இது வந்து படுபயங்கரமான ஒரு இன்னைக்கு வியாபாரமாக இருக்கு. அப்ப சாராயத்திலேயே லட்சக்கணக்கான கோடி ஆண்டுக்கு சம்பாதிக்கிற ஒரு அரசாங்கம், அதை விடவும் கொடூரமான நூற்றுக்கணக்கான போதைப் பொருட்களை நீங்க எத்தனை லட்சம் கோடிக்கு நீங்க தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிறத விடுங்க, தமிழ்நாட்டுக்குள்ளவே அது வந்து வியாபாரமாகும். அப்ப இந்த வருமானம் வரும். அப்ப இதெல்லாம் சேர்த்து அல்ல இதெல்லாம் வாங்கி திங்கிற அந்த வாய்கள், அந்த ஆட்சியாளர்கள் அல்லது அந்த காவல்துறையில் இருக்கிற சில அதிகாரிகள் அல்லது இந்த அரசாங்க கட்டமைப்பை இன்னைக்கு வந்து பாதுகாக்கிறவர்கள் இதெல்லாம் வாங்கி திங்கும் போது இந்த மனித உயிர்களை சிதைக்கிறமே, இந்த மண்ணுல நீதி, அறம் அல்லது நேர்மை, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் நம்ம ஒழிக்கிறமேங்கிற ஒரு சின்ன கவலை கூட, ஒரு சின்ன மன சஞ்சலம் கூட இல்லாத வாழ்கிற இவர்கள் எல்லாம் என்ன செய்யறது? அப்ப இத வந்து இந்த இது யாரை நீங்க குற்றம் சுமத்துறது யாருன்னு நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஆனா இப்படி வாங்கின பணத்தெல்லாம், கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம், திருடின பணத்தெல்லாம், அருவருப்பா சம்பாரிச்ச அந்த பணத்தெல்லாம் ஓட்டுக்கு 1000-2000 கொடுத்து
இந்த மானங்கட்ட கூட்டம் அதையும் வாங்கிட்டு காலையில ஒரு சேலை ஒரு வேட்டி, மாலையில ஒரு சேலை ஒரு வேட்டி கட்டிட்டு கூட்டமா அந்த கோழியை அள்ளிட்டு போற லாரியில போற மாதிரி போய் யாரு பேசுறேன் எதுக்கு பேசுறான்னு தெரியாம கை தட்டி, எதுக்கு முறம் விளக்காம எடுத்துட்டு போறோன்னு தெரியாமலே அங்க போய் நின்று இதெல்லாம் காசை வாங்கிட்டு வந்து தின்னு தன்னுடைய தலைமுறைய அவனும் ஒழிக்கிறான். அறிவு சிறந்த படிச்சு மேல போன அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் அவனும் ஒழிக்கிறான். இதையும் வாங்கி தின்னுட்டு தன் தலைமுறையை இதுவும் எல்லாத்தையுமே வந்து அந்த அந்த அறிவெல்லாம் ஏத்துக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மண்ணுக்காகவும் இனத்துக்காகவும் போராடுறதா இல்லாட்டினா தூணு துப்பிட்டு எப்படியோ நாசமா போங்கன்னு போறதான்னு தெரியாத இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டையுமே விட்டுட்டும் போகாம இட்டுட்டும் போக முடியாத ஒரு மனநிலையில தான் கொமஞ்சு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தாய்மை நிலையில நிற்கிற ஒரு சிலர்ல நானும் ஒருவனாக ஓடிட்டு இருக்கேன், அல்லாடிட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன். சார் இந்த தருணத்துல தான் சார் நீங்க இவ்வளோ ஒரு பகிரங்கமான ஆவேசமான குற்றச்சாட்டு முன்னச்சதுக்கு அப்புறம் இது கிராமங்கள்ல இருந்து தான் நிறைய மாற்றங்கள் மேலோங்கி வருதுன்றதை நம்ம அடிக்கடி பேசுவோம். ஆனா இப்போ இந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது கிராமத்துல இருந்தே வருது சார். கிராமத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்டையும் இளைஞர்கள்கிட்டையும் இந்த பழக்கம் சர்வசாதாரணமா ஆகிடுச்சு. இதற்கு ஒரு முக்கிய காரணமா சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது சார். சினிமா வந்து இதுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. முழுமையாக நான் சொல்றது, நீங்க இன்னைக்கு அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் அத்தனை அக்கிரமங்களும் அநியாயங்களும் அருவருப்புகளும் அது வழியா எல்லாமே வந்துருச்சு. அதனால சினிமாவை மட்டுமே எல்லா நேரத்திலையும் சொன்னது போல அப்ப பார்த்தா ஆட்சியாளர்கள் பண்றதை நீங்க என்ன சொல்லுவீங்க? சினிமா தான் எல்லாரும் கத்து கொடுக்குதுன்னு சினிமா மட்டுமே சொல்ல முடியாது. ஆனா சினிமா கத்து கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அதோட பாற்றெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் அதை தாண்டி இன்னைக்கு வந்து தொலைக்காட்சியிலே இன்னைக்கு படுக்கறை காட்சிகளும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதும் வந்துடுது. இன்னைக்கு தட்டுனா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இணைய பக்கங்கள் எல்லாத்துக்குமே வந்துருச்சு, எல்லா சீரழிவுக்கும் வந்துருச்சு. அதனால இனி சினிமாவே சொல்லிட்டு இருக்க முடியாது, எல்லாரும் பொறுப்படுத்த வேண்டிதான். எவனெல்லாம் தடுக்கிற இடத்துல இருக்கானோ, முறைப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறானோ, அவன் படைப்பாளியாக இருந்தாலும் சரி, என்னை போன்ற படைப்பாளியாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யாராக காவல்துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், எவன் ஒருவன் அந்த மண்ணையும் இனத்தையும் காக்கிற இடத்துல நிற்க வேண்டியவன், அழிக்கிற இடத்துல அல்லது அழிக்கிற பணிக்கு துணை போறதோ அல்லது அழிக்கிற இடத்துல நிக்கிறதோ எவன்னாலும் அவன் இந்த மண்ணில் வாழ தகுந்தவன் அல்ல, அருவருப்பானவன். அதை இனியாவது தன் நிலை உணர்ந்து அவன் வந்து அதை பாதுகாக்கணும். சார் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல தான் நிறைய விஷயங்கள் இது குறித்து பேசப்படுது. ஆனா சில சமயங்கள்ல சினிமாக்கள்னு நான் குறிப்பிட்ட அந்த கேள்வியை கேட்டேன்னா, ஒரு சிறு வயது மாணவன் ஏதோ ஒரு இடத்துல குழந்தையா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, குழந்தைகளோட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவனையும் அறியாம திரைப்படத்துல திரைநாயகன் காட்டக்கூடிய அந்த விஷயங்களை பின்பற்றுறான் இல்லையா? அதை பின்பற்றுறதுனால வருங்கால சந்ததியினர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்ப இருக்கக்கூடிய போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்க. அதையே அந்த பெரிய நாயகர்கள், சோகால்டு பெரிய நாயகர்கள் அதை கொஞ்சம் கூட உணரவே மாட்டாங்களே தற்போது வரைக்குமே. அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. இன்னைக்கு நான் தமிழ் சினிமா ஹீரோ தான், ஹீரோக்களை தான் சொல்றேன், நான் வேற யாரும் இல்லைன்னு சொல்லல, 19 வரலாம் சொல்லல. ஏன்னா அப்படி பேசுறதே அருவருப்பு, நேர்மை இல்லாதது. இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் ஒரு மனநிலை, ஒரு மனநோய் ஒன்று உருவாயிருக்கு. அது மனநோய்ங்கிறத விட அது பணநோய் தான். அதாவது ஹீரோவா நடிக்கும்போது வில்லன்கள் இருப்பாங்க, வில்லன்கள்னு காலகாலமா உண்டு. இன்னைக்கு ஹீரோக்களே வில்லனா நடிக்கிறான். என்னடான்னா நல்லவனா நடிச்சா படம் ஓடல, அதனால நான் வந்து ஒரு டெரரா கொலை செய்யறவனா, ஒரு சைக்கோவா எனக்கு கதை பண்ணி கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற கதாநாயகர்கள்லாம் வில்லன்களாக மாறிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்களுக்கு தெரியணும், இந்த நோய் கொண்ட இந்த மனநிலை, பணநோய் கொண்ட இந்த மனநிலை கொண்ட இந்த கதாநாயகர்களுக்கு தெரியணும், இல்லே உன்னை கதாநாயகனா, உன்னை தலைவனா, நாளைக்கு இந்த மண்ணை ஆள வர்றவனா உன்னை நினைச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கில் இல்லை, ஆயிரக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கில் நிற்கிறான்டா. நான் சொல்றது எவனெல்லாம் தன்னை வில்லனாக காட்டி பணம் சம்பாரிச்சு அல்லது வில்லத்தனமான கதாபாத்திரங்களை செஞ்சு தன் படங்கள் ஓடி தனக்கும் தொடர்ந்த ஒரு மார்க்கெட் இருக்கணும்னு நினைக்கிற எவனா இருந்தாலும் அவனுக்கு இது பொருந்தும்.
அவெல்லாம் உன்னை வந்து ராத்திரி பகலா கனவு கால்றான். அப்ப என் தலைவன் இப்படி ஸ்டைலா சிகரெட் பிடிப்பான், என் தலைவன் இப்படி ஸ்டைலா ஏதாவது ஒரு போதை பழக்கத்தை அதை ஒரு ஸ்டைலா ஒண்ணு செஞ்சு காட்டுவான், அல்லது என் தலைவன் இப்படி ஸ்டைலா குடிப்பான், குடிச்சுட்டு அப்படி துப்புவான் அப்படிங்கிற அதை பார்த்து கெட்டு போற இந்த மண்ணுடைய இந்த இளைய தலைமுறை இருக்குல்ல, இது கெடும் அல்லது கெட்டுக்கிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியாமலாம் இருக்காது. அப்படி இருந்தால் நீ எல்லாம் தம்பி, நீ எல்லாம் என்னுடைய அடுத்த என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய தெய்வங்கள், நீ எல்லாம் கொடுக்குற காசுல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது நடக்குது, இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற இவர்கள்லாம் இவனும் ஒரு பிள்ளைக்கு தந்தையா தான் இருப்பான். இப்படி சொல்ற பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான அந்த பிள்ளைகளுக்கு அந்த அந்த இளைஞர்களுக்கு தலைவனாக அல்லது நடிகனாக அல்லது நாயகனாக இருக்கிறவன் இவனுக்கு கல்யாணம் பண்ணி இவன் புள்ள இருக்கும். இவன் புள்ள, அப்பா நான் உன்ன மாதிரி சிகரெட் பிடிக்கிறேன்ப்பா, அப்பா நான் உன்ன மாதிரி கஞ்சா அடிக்கிறேன்ப்பா, அப்பா உன்ன மாதிரி நான் ஸ்டைல தண்ணி அடிக்கிறேன்ப்பா அப்படின்னு உன் முன்னாடி குடிச்சு காட்டினா உனக்கு எப்படி இருக்கும்? படபடக்கும் இல்ல, தவிப்பு இல்லை. உன் பிள்ளை அந்த நோயிலிருந்து கொண்டு வரதுக்கு மனநிலை மருத்துவமனையில இருந்து அல்லது மனநல மருத்துவ டாக்டர்ல இருந்து ஓடுவல்ல. பாருங்க, எப்ப பாருங்க இன்னைக்கு கொடூரமானது. இன்னைக்கு அதாவது ஒரு கஞ்சா அடிச்சா இத்தனை மணி நேரம் அப்படின்னு இருக்கு, ஒரு தண்ணி அடிச்சா இத்தனை மணி நேரம் இருக்கு. 3 நாள் 4 நாள் சோறு கூட திங்காத, பசி எடுக்காம, போதையில எதுவுமே இல்லாத பரபரப்போடு அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு ட்ரக்ஸ் ஏதோ ஒன்று இருக்கான். நீங்க அதை போட்டுட்டா அவன் அப்படியே ராத்திரி பகல் தூக்கம் இருக்காது, உடம்பு பூரா ஜிவ் 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 ஜிவ்னு இருக்குமா, அப்படி அலையிறது. ஓம் புள்ள அப்படி அலைஞ்சா உன்னால ஒத்துக்க முடியுமா? ஏத்துக்குவியா நீனு? அப்ப நீ என்ன பணத்துக்காக நீ வந்து உன் மார்க்கெட்டை தக்க வைக்கணுங்கிறதுக்காக பல 100 கோடி அல்லது 1000 கோடியை தொடணுங்கிறதுக்காக நான் சொல்றது இந்த நடிகனத்தாங்கிறது இல்லை. இது யார்? எம்ஜிஆர், அதாவது இவர் ஜெயகாந்தன் ஒரு கதை, சினிமாவுக்கு போன சித்தாள்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அதுல அவர் சொல்லுவார், இந்த தொப்பி யாருக்கு பொருந்துகிறதோ அவர்கள் அணிந்து கொள்ளட்டும்னு அவர் அப்ப ஒரு அணிந்துரை அதுல எழுதியிருப்பாரு. அது எந்த காலமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எடுத்து மாட்டினா அப்படி எவனாக இருந்தாலும் அவன் யோசிக்கணும். இப்ப நீ என்ன எம்ஜிஆர் நான் எப்பவுமே சிகரெட் தண்ணி அடிக்கிற மாதிரி நான் காட்சி வைக்கவே மாட்டேன். அவன் நம்பணும் கடைசி வரைக்கும். எம்ஜிஆர் அவர் குடிச்சாரா குடிக்கலையா? குடிக்கலங்கிறத எல்லாரும் சொல்றது. ஆனால் அவர் தன்னுடைய திரைப்படத்துல எந்த இடத்துலயும் வைக்கலன்றாங்க. ஏன்னா என் ரசிகன் அப்படி மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை வச்சிருந்தா சொல்றாங்க. சரி, நீ வச்சிருந்தாலும் கூட ஏதாவது ஒரு இடத்துல திருந்துற மாதிரி நீ வைப்பியா? வைக்க மாட்டேன். நீ கடைசி கொலையும் பண்ணிவிட்டு சிகரெட் அடிச்சுட்டு தான் போவேன், படம் எண்டு. அப்புறம் அது தொடரும்னு வேற போடுவாங்க. எது? இவன் தண்ணி அடிக்கிறதா, கொலை பண்றதா, அதெல்லாம் எடுத்து இப்பெல்லாம் உடம்புலயே தேய்ச்சிக்கிறானோ அந்த கத்திய. இதெல்லாம் என்ன கொடூரம் அது? உன் பிள்ளை நாளைக்கு அப்படி கொலைகாரனா வர்றதுக்கு, குடிகாரனா வர்றதுக்கு உனக்கு சம்மதம்னா நீ தொடர்ந்து செய், இல்லாட்டினா வெட்கி தலைகுனி. நான் சொல்றது இந்த நடிகன் மட்டும் இல்ல, இதை எடுக்கிறான் உள்ள ஈனத்தனமா காசு கிடைக்கும்னு டைரக்டர் அவனுக்கு சேர்த்து தான் சொல்றான். அது எவனா இருந்தாலும் ஜெயகாந்தன் சொன்னது போல இந்த தொப்பி யாருக்கு பொருந்துகிறதோ அவர்கள் அணிந்து கொள்ளட்டும்ங்கிறதான். இதே ஈனத்தனத்தை தான் இன்னைக்கு ஆட்சியாளர்களும் செய்யறான், காவல்துறையில் இருக்கிற சில கைவாளிகளும் செய்யறான். வேடிக்கை பார்க்கறான், காசு வாங்கிக்கிறான். எல்லாரையும் சொல்ல முடியாது. அப்ப இதை எவையெல்லாம் செய்யறானோ அவன் படைப்பாளியாக இருந்தாலும் ஆட்சியாளர்களா இருந்தாலும், நீங்க ஆண்டதுக்கோ அல்ல படைப்பு செஞ்சு நீ பெரிய டைரக்டர்னு சொல்றதுக்கோ, நடிகனா நீ பெரிய கதாநாயகன் சொல்றதுக்கோ கண்ணாடியை பார்த்து ஒரு தடவை உன் மூஞ்சில துப்பிக்கேங்கிறது தான் ஒரு படைப்பாளியாகவும் நான் சொல்றது, இந்த சமூகத்துக்காக நிக்கிற போராளியாகவும் சொல்றது, ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த மண்ணையும் இனத்தையும் காக்க நிக்கிற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு தலைவனாகவும் நான் சொல்றது இதுதான். சார், இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆளும் அரசுக்கு எதிராகவோ இல்லை அரசு அதிகாரத்துக்கு எதிராகவோ அரசு சக்கரத்துக்கு எதிராகவோ நம்ம ஏதாவது குரல் எழுப்பும்போது அவர்களையும் கைது செய்யறதுக்கு இந்த கஞ்சா நடவடிக்கை தேவைப்படுதா? சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது நடவடிக்கையை தொடர்ந்து கஞ்சா அவர் வீட்டில் வந்து அளவுக்கு அதிகமாக வைத்திருந்தார். கஞ்சா வைத்திருந்தது குற்றம் இல்லைன்றது மாதிரி இப்போ அளவுக்கு அதிகமாக வைத்திருந்ததுனால அது ஒரு கைது நடவடிக்கை, அவர் மேலே ஒரு வழக்கு பாய்ந்திருக்கு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அரசு அதிகாரத்துக்கு எதிராக கேள்வி கேட்கறது ஒரு குற்றமா? அதாவது
எனக்கு முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் கேட்கும்போது தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஞ்சா வச்சுருந்தா கைது பண்ணுவாங்க, எவ்வளோ வச்சுருந்தா கைது பண்ண மாட்டாங்க? கஞ்சாங்கிறது அனுமதிக்கப்படாத ஒரு பொருள், தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். இன்னைக்கு அது 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 அரசியலில் இதெல்லாம் வந்து கவுண்டமணி சொன்னது போல தான். அரசியலில் கஞ்சா வச்சு கைது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அது ஒரு ஃபார்முலாவாக இருக்குது. ரைட். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட வேண்டியவரா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ அதாவது பெண் காவலர்களை பற்றி இவர் தப்பாக பேசினார், அதனால் பெண் காவலர்கள் வந்து அவர் மேலே வழக்கு தொடர்ந்தாங்க, அதனால் அவரை கைது பண்ணாங்க. பெண்ணை பற்றி எவன் தவறாக பேசினாலும் அவன் தண்டனைக்குரியவன். நான் சொல்றது சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, யாரு தவறாக பேசினாலும், இன்னொரு மனிதன் தவறாக பேசினாலே தவறு. பெண்களை பேசினால், இழிவாக பேசினால் அவன் எவனாக இருந்தாலும் தண்டனைக்குரியவன். அப்படி பார்த்தா எஸ்வி சேகர் தப்பா பேசினாரு, ஏன் கைது செய்யல அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அப்ப அரசாங்கம் யாரை கைது செய்யறது, கைது செஞ்சதுக்கு பிறகு அவரை பழிவாங்கணும்னா என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது, இதெல்லாம் தொன்று தொட்டு நடந்துட்டு வருது. அது இந்த கஞ்சா வச்சு கைது பண்றது இருக்குல்ல, அல்ல கஞ்சா இருக்குன்னு சொல்லி கைது பண்றது இருக்குல்ல, இது எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தன் பயன்படுத்துறவனா இருந்தா நிச்சயமா அவன்கிட்ட இருக்கும். அளவுக்கு அதிகமா இருக்குதுன்னாவே அது கஞ்சா வச்சுதான் கைது செய்யப்பட்டிருக்கணும். இப்ப என்னை போன்றவர்களுடைய பார்வையில சவுக்கு சங்கர் கைதை வந்து வச்சு கைது செய்யப்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சவுக்கு சங்கர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் இந்த கேள்வி கேட்டதுனால நான் அதை பற்றி என்னுடைய பார்வையை நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் கைத இன்னைக்கு ஒரு பெரும் கொந்தளிப்போட தமிழ்நாட்டில் எதிர்த்திருக்கணும். நடந்துதா? இல்லை நடந்துதா? கொந்தளிப்போட ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், நடக்கல. ஏன் நடக்கல அப்படிங்கிறதும் இங்க விவாதிக்கப்பட வேண்டியது. ஏன்னா சவுக்கு சங்கர் தன்னுடைய உடல் மொழி, சமீப காலமாக தன்னுடைய உடல் மொழி, பேச்சு, அவருடைய கருத்தியல், அவருடைய செயல்பாடு எல்லாமே தன்னை வளர்த்துக்கிறதுல இருந்தது, தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறதுல இருந்தது. இது நான் சொன்னாலும் சொல்லனாலும் தெரியும், அல்லது தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறது தான். அப்ப நீங்க ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிறது தவறா அப்படின்னா 100% தவறு இல்லை. ஒரு அரசாங்கத்தை பண்படுத்த, திருத்த, சுட்டி காட்ட இந்த சமூகத்தில் பிறந்தவன் ஒவ்வொருவனும் நீங்க எதிர்த்து போராடிதான் ஆகணும். குற்றம் செய்தால் இது தப்புன்னு சொல்லணும். ஆட்சியாளர்கள், அவருக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அவங்க மென்மையானவங்களா இருக்கட்டும், அவங்க வலிமையானவர்களா இருக்கட்டும், அவர்கள் கொடுங்கோளர்களா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருந்துட்டு போ, நீ செய்யறது தவறு அப்படின்னு இந்த மண்ணில் பிறந்த ஓட்டு போடுற ஒவ்வொருவனும், ஒவ்வொரு குடிமகனும், அவன் போடல, தப்பு செஞ்சா நீ தப்புன்னு சொல்லணும். ஆனால் நீங்க வந்து எவனோ ஒருத்தன்ட்ட காசு வாங்கிட்டு எவனோ சொல்றாங்கிறதுக்காக, இதே திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி பேசின ஆளுதானே சவுக்கு சங்கர் பேசியிருக்காருல்ல. அப்ப நீங்க அன்னைக்கு எதுக்காக பேசுனீங்க? நாட்டுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பேசுனீங்களா? வேற ஒரு கூட்டத்தை எதிர்க்கிறதுக்காக நீங்க பேசுனீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சது, உங்களுக்கு என்ன கிடைக்கல, ஏதோ ஒரு வகை சலுகை, இதெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க திமுகவை எதிர்க்கிறதுங்கிறது, அல்லது தமிழ்நாடு அரசு, இன்றைய தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறதுங்கிறது, நீங்க எதிர்க்கலாம். புள்ளி விவரத்தோட என்ன தவறு செஞ்சாலும் நீங்க சுட்டி காட்டலாம். ஆனால் நீங்க அதுக்கு ஆதாயம் பெற்றுதான் சுட்டி காட்டுவீங்கன்னா நீங்க அதுக்கு உண்டான ஒரு தண்டனை ஏதோ ஒரு ரூபத்துல வரும்போது இங்க ஒரு பெரிய கொந்தளிப்பு இல்லாம போயிடுச்சு. பேருக்கு நாங்களும் வந்து கேட்கிறோம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஊடகவியலாளர், அவரும் வந்து ஒரு இணையதளம் வச்சிருக்காரு, அவர் வந்து மக்களுக்காக நின்று போராடுறவர்னு பேருக்காக சில பேர் வந்து ஒரு அறிக்கையை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க அதுக்கு அவங்க விடாமலே இருந்துட்டு போயிருக்கலாம். சரி, ஃபெலிக்ஸை கைது பண்ணிவிட்டாங்களே, அவர் ஒரு ஊடகவியலாளர் தானே, அவர் கேள்வி தானே கேட்டாரு. அங்க என்ன சொல்லப்படுது? நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருந்தா சரி, நீங்க கேள்வியை அவருக்கு பிடிச்சமான கேள்வியை கேட்டு அவர் பதில் சொன்னதுக்கு பிறகு அதுக்கும் இவர் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பதில சொல்லி 2 பேருமே கைதாக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசி
அல்லது நான் கைதாகி போவேன், நீங்களாம் இணையதளத்தை பார்த்துங்க அல்லது யூடியூப்பை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இப்படி பேசப்பட்டதேங்கிறது இது எல்லாமே திட்டமிட்டது. இப்போ இதுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக அவர் பேசினாரு, அரசாங்கம் அவர் பழி வாங்கியிருக்கு. போலீஸ்காரங்களை எதிர்த்து பேசினாரு, அதனால போலீஸ்காரவங்க அவங்க இன்னைக்கு கைது பண்ணி அவரை கடுமையா தாக்குறாங்க. நான் சொல்றேன், நீங்க இது அரசாங்கத்திலிருந்து சிலர் இந்த தரவுகள்லாம் கொடுத்துதான் அவர் பேச வச்சது. அதுல காவல்துறை அதிகாரியும் உண்டு. நீங்க காவல்துறை இன்னைக்கு எதிராக நிக்குது, எல்லாரும் எதிராக நிக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அரசுங்கிறது, தமிழ்நாடு காவல்துறைங்கிறது இன்னைக்கு ஆள்கிற ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே அவர்கள் பிடித்தமானவர்கள் அல்லது இவங்க சொல்றதை அவங்க செய்யறவங்கலாம் பார்க்க முடியாது. இதுக்கு முந்தி யார் ஆட்சி பண்ணாங்களோ அவங்களுடைய ஆட்களும் இருப்பாங்க. அவங்க இந்த ஆட்சி ஆட்டங்கானம் வைக்கிறதுக்கு அதுக்குண்டான காவல்துறை அதிகாரிகள், அதுக்குண்டான ஆட்சியில இருக்கிறவங்களுடைய என்ன சொல்றது, அதுக்கெல்லாம் தரவுகள் கொடுக்கிறவங்க, ஒற்றர்கள், இவங்கெல்லாம் கொடுத்துதான் இவர் பேசினது. அதுல இன்னும் சொல்ல போனா பிஜேபி அண்ணாமலையே அவர் ஏற்கனவே காவல்துறை அதிகாரியா இருந்தாரு, அவருடைய சோர்ஸ்ல யார் இருக்காங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. அதிகாரிகள் மட்டத்திலே இதெல்லாம் சொல்லப்படுது. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல காசு வாங்கிட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு நீங்க நேர்மை கொண்டு முரட்டுத்தனமாக எது வந்தாலும் நான் பார்ப்பேன்னு எதிர்த்த நிலையில தான் இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்ட முறையும் நடத்துகிற முறைக்கும் 100% எதிரானவன் நான். ஒரு காலமும் நான் இந்த கைது செய்த முறையையும் நடத்துகிற முறையும் நான் ஏற்க மாட்டேன். ஏன்னா இந்த மண்ணுக்காக போராடுகிற எவனும் கேள்வி கேட்கிறவங்களுடைய பக்கம்தான் நிற்கணும். ஆனால் கேள்வி கேட்கிறவன் நேர்மையானவனா இருக்கணும், யோக்கியமானவனா இருக்கணும். நீ யோக்கியம் இல்லாத நிலையில நீ அனாதை ஆக்கப்படுவ ஒரு நேரத்துல, யாராக இருந்தாலும். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால உள்ளுக்குள்ள எனக்கெல்லாம் இது ஒரு பெரிய கவலையாக இருந்தாலும் இந்த நடத்தப்படுகிற முறை ஊடக இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஃபெலிக்ஸ் ஒரு ஊடகவியலாளர், அவர் இப்படி கைது செய்யப்பட்டார். நீங்க இதே ஃபெலிக்ஸால உருவாக்கப்பட்ட கரிகாலனும் இவர்களோட இணைஞ்சு ஆலோசனை கொடுத்த யாரு சவுக்கு சங்கரும் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் என்ன ஒரு கட்டத்துல டார்கெட் பண்ணி அந்த ஒரு பொண்ணு அவங்க ஹெட்டா இருந்த ஒரு தொலைக்காட்சியில என்னை ஒரு சாதி வெறியனாக கட்டமைச்சு அங்க ஒரு பேட்டி எடுத்து அந்த பேட்டியினுடைய தொடர்ச்சியாக ரொம்ப நல்லவன் கரிகாலன்னு சொல்லி இவர் என்னை கூப்பிட்டு டேமேஜ் பண்றதுக்கு யாரு ஃபெலிக்ஸ் ரெட்ஃபிக்ஸ்ல ஒரு பேட்டி எடுத்து இதுக்கு பின்புலமாக சவுக்கு சங்கர் இருந்து இதெல்லாம் நடந்தது. ஆனாலும் கூட நீங்க தவறு செய்யறவன் எல்லா காலத்திலையும் தப்பிக்க முடியாது. ஆனால் நீ கண்டிப்பா ஒரு நேரத்தில் தண்டிக்கப்படுவேன். நான் இதெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னேன், மாட்டுகிற நேரம் வரும் அப்படின்னு. இவங்கள்ட்ட மட்டும் இல்லை, இன்னும் பேட்டி எடுத்த நேர்மையற்று நடக்கிற எத்தனையோ ஊடகவியலாளர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க மாட்ட போறீங்கன்னு. மாட்டவங்கெல்லாம் இப்ப நான் மாட்டிக்கிட்டேன், இந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு என்கிட்ட ஆலோசனை கேட்டவங்கள நான் சொன்னேன், நீ தப்பு பண்ணா அறம் தவறி போற எவனும் சிக்காம இருக்க முடியாது, நீ சிக்குவ. ஆனால் தண்டனை கொடுப்பவர்கள் நேர்மையானவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அல்லது அவன் செய்த தவறுக்கு நீங்க தண்டனை கொடுக்குறீங்களா, எங்க உங்களுக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி தண்டனை கொடுக்கறது இல்லை, அது நேர்மையற்றது. ஆனால் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஏதோ ஒரு ரூபத்துல அவன் தண்டிக்கப்படுவான்ங்கிறதா. அதனாலதான் இன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சி இல்லை. ஆனாலும் சவுக்கு சங்கருடைய கைதுக்கும் நடத்துகிற முறைக்கும் நான் என்னுடைய கடும் கண்டனத்தை இந்த பேட்டியின் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். நன்றி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st, 2024.